வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2023 கொஸ்டினில் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ்: ப்ரிவிலேஜ், ஹானர், எக்ஸ்பர்ட், ஸ்கில்ட், ஸ்ட்ரகிள், ஒர்க் ஹார்ட். ஸோ அதோட மீனிங்கும் தமிழ் மீனிங்கும் உங்களுக்கு சைடில் இருக்குது. அடுத்து ஆன்டானிமஸ்: சக்ஸஸ், ஃபெயிலியர், இன்ட்ரெஸ்டிங், அன்இன்ட்ரெஸ்டிங், ஸ்டார்ட், ஸ்டாப். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்: கிரிக்கெட், பேட், டென்னிஸ், ராக்கெட், ஃபுட்பால், ஹெல்மெட், வாலிபால், நெட், ஆர்ச்சரி, பவ் அண்ட் ஆரோ. அடுத்து சிலபல்ஸ். சிலபல்ஸ்னால் நம்ம ஒரு வேர்டை பிரித்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோங்கிறது தான் சிலபல். ஒண்டர்ஃபுல்லாக 3 சிலபல், ஒண்டர்ஃபுல். பிஹைண்ட் 2 சிலபல், பிஹைண்ட். தட் ஒரே சிலபல். ஸோ நீங்கள் பிரிக்கிற இடத்துல ஒரு ஸ்லாஷோ ஒரு ஹைஃபனோ போட்டு நீங்கள் எழுதணும். அடுத்து சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீமா, லைக்ஸ் ஐஸ்கிரீமா? லைக், ஏன்னா சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல், ஸோ அதனால் லைக் தான். ஒருவேளை இந்த இடத்துல சைல்டு வந்தால் நீங்கள் லைக்ஸ் எழுதலாம். பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங்கா ஆர் ஃப்ளையிங்கா? பேர்ட்ஸுங்கிறது ப்ளூரல், ஸோ அதனால் ஆர் ஃப்ளையிங். த ஃப்ளாரிஸ்ட் செல் ஆர் செல்ஸ் ஃப்ளவர்? ஃப்ளாரிஸ்ட்டுக்கு நவுன் பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வரும்போது நம்ம வெர்பு கூட எஸ் சேர்ப்போம். த ஃப்ளாரிஸ்ட் செல்ஸ் ஃப்ளவர் ஆன் த ஸ்ட்ரீட். Springfields is the name of school. Seema is Rucha's younger sister. Girls, you are a good team. Which team do the girls belong to? Relay. அடுத்து ப்ரோஸில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து 3 எழுத சொல்லியிருக்காங்க. When did Usha Rani start playing கபடி? ஸோ ஆன்சர் வந்து உஷா ராணி ஸ்டார்டட், ஏன்னா வென் டிட் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு, அதனால் உஷா ராணி ஸ்டார்டட் பிளேயிங் கபடி வென் ஷி வாஸ் அ ஸ்கூல் சைல்டு. வேர் டிட் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோ? த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோக்கு பதில் வென்ட், ஏன்னா டிட் வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயம். த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வென்ட் டு ஊட்டி. வாட் மேட் த ட்ரிப் மெமரபிள் ஒன்? சீயிங் எ wild elephant closely, murmur of streams, waterfalls and musical bird calls. இது எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களுக்கு அந்த ட்ரிப்பு மெமரபுளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு மேட் த ட்ரிப் எ மெமரபிள் ஒன் அப்படின்னு எழுதணும். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். தே ஹாவ் அ ரெட் small rectangular box. They have a red small rectangular box. I have 2 long brown sticks. I have 2 long brown sticks. Mahesh is a tall thin clever boy. Mahesh is a tall thin clever boy. அடுத்து இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். fell, the bell rang, we saw, இந்த மூணுமே பாஸ்ட் டென்ஸ் தான். அதனால் ஆன்சர்லேயே நீங்கள் வாஸ், அதே இது லாஸ்ட் வந்து வி வந்திருக்கனால வேர். மற்ற ரெண்டுலேயும் சிங்குலர், ஷீ ஐங்கிறது சிங்குலர், விங்கிறது மட்டும் ப்ளூரல், அதனால் அது ரெண்டுலேயும் வாஸ் போட்டிருக்கோம், இதில் வேர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒயில்னு வந்திருக்கு. ஒயில்னாலே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கையில், அதனால தான் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். வாஸ் ரீடிங், வாஸ் டூயிங், வேர் கோயிங். அடுத்து மெமரி போயம் கேட்டிருக்காங்க. அடுத்து போயமில் உள்ள கொஸ்டின் ஆன்சர். We need courage, skill, thrill and teamwork. ஓகேவா? We need courage, skill, thrill and teamwork. அப்படி எழுதினாலும் ஓகே, இல்லைனா courage, skill, thrill and teamwork or need to play a game அப்படின்னு எழுதலாம் நீங்கள். Second one, the train is faster than fairies and witches. Third one, team spirit is created when we work together. Fourth one, the child clambers and scrambles. ஏன்னா ஒய் டஸ் வந்திருக்கு. டஸ் வந்ததுன்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். The child clambers and scrambles together to gather blackberries from the tree all by himself. அடுத்து போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ்: ஃபர்கெட்டிங், ஃபைட்டிங், டீம், கேம். அடுத்து ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி. அடுத்து ப்ரோஸில் உள்ள ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.
ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எப்போவுமே தரவாக படிச்சுக்கோங்க இங்கிலீஷை பொறுத்தளவில். தேங்க்யூ.